இந்த வீட்டுக்குள்ள வந்தப்ப அவளுக்கு ஊறுகாயை பத்தி எதுவுமே தெரியாது. நான் தான் அவளுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு என் கூடவே போட்டி போடுறான். முடியாதுங்க, அவளை விட முடியாது. இத டேஸ்ட் பண்ணி பாருங்க. இப்பவே வா. ஆமா ஆமா, இப்பதான். நல்லதா இருக்கு. இதையும் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணு. ஆமா. நல்லா இருக்கு. குரங்குக்கு எப்படி எல்லா சுவையும் தெரியும்? குரங்கு செஞ்ச ஊறுகாய குரங்கு தானே டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். வேற யாரு பாப்பாங்க? எனக்கு நீங்க என்ன பார்த்து குரங்கு நான் சொன்னீங்க என்ன? நான் குரங்குன்னா அப்போ நீயும் குரங்கா தானே இருக்கணும். சரி சரி வா படு. இத டெஸ்ட் பண்ணி பாருங்க. வா. ஆஹா, இது ரொம்ப அருமையா இருக்கு. காலையில ஷாலினி ஒரு ஊறுகாய் கொடுத்தால அதை விட இது டேஸ்டா இருக்குமா? சூப்பர். என்னங்க சொல்றீங்க? இதுவா நல்லா இருக்கு? இதுவும் அதே ஊறுகாய் தான். காலையில அவ கொடுத்தாலே அது. நான் தூங்க போறேன். இந்த நேரத்துல யாரு? I'll check. ருத்ரா, ஏதாவது வேலையா? ராத்திரி ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம். அது என்னன்னா, வீட்டில் இப்போ எந்த ரூமும் காலியா இல்லை. அதான் நாம 2 பேரும் இந்த ரூம்ல தூங்கலாம், மைரா துருவோட ரூம்ல தூங்கட்டோம்னு சொல்ல வந்தேன். மைரா துருவா கூட தூங்கணுமா? யார் அந்த துருவா? அவன் என்னோட பையன். ஓ, 7 வயசு ஆகுது. ஓ, ஒரு நிமிஷத்துல நான் தப்பா நினைச்சிட்டேன். இப்பதான் இவகிட்ட நிறைய டயலாக் பேசினேன். அதுக்குள்ள என்னடா புது பிரச்சனையான்னு நினைச்சேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கும் மைராவுக்கும் இந்த ரூம் கம்ஃபர்டபுளா இருக்கு. நாங்க இங்கேயே தூங்கிக்கிறோம். என்ன சொல்ற? இப்ப விஷயம் உங்க 2 பேரை பத்தி இல்ல. எங்க வீட்டில் இப்படி சேர்ந்திருக்க நிச்சயமா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா உங்க 2 பேருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. எனக்கு புரியுது, இந்திய நாட்டோட பாரத கலாச்சாரம். ஆனா நான் துருவா கூட அங்கேயே தூங்குறேன். என்ன நீ? இந்த வீட்ல ஏகப்பட்ட ட்ரெடிஷனல் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணியே ஆகணும். I'll be fine. துருவாக்கு மாத்திரை எல்லாத்தையும் பெட்டுக்கு பக்கத்துல இருக்கிற டேபிள்ல நான் வச்சிருக்கேன். குட் நைட் மயூரா. குட் நைட். காதலிக்காம எந்த ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாத நீ. அதோட காதலுங்கிறது ஒரே ஒரு தடவை மட்டும்தான் வரும். இது உன்னோட பெயிண்டிங் இல்ல. இதுல இருக்கிறது வேற ஒரு பொண்ணு. இவ்வளவுதான் நான் காதலிக்கிறேன். நீ இவ்வளவு இருக்கிறதுக்கு
நிச்சயமா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவதான் என்னோட பொண்டாட்டி. பாரு, இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் நீ 1000 ஜென்மம் எடுத்தாலும் சரி, நீ இவ்வளவு மாற வாய்ப்பே கிடையாது.